Praise the Lord. கர்த்தருக்கு சூத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை கிருபையின் அளவு. ஆமீன். கர்த்தர் நான் மேல வச்ச கிருபைக்கு அளவே இல்லைங்க. அளவிட முடியாத கிருபையை கர்த்தர் உங்க மேல என் மேல கர்த்தர் வைக்க விரும்புறாங்க. வசனம் என்ன சொல்றதுன்னா, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒரு கிருபையும் அவர் பெரிதா இருக்கிறது. வானத்துக்கு பூமின்னு சொல்லி வார்த்தை சொல்லிருக்கலாம், அப்படி சொல்லல. ஏன்னா பூமிக்கு ஒரு எல்லை இருக்குது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்குதோ வானத்துக்கு எல்லையே இல்லை. அந்த அளவுக்கு எல்லை இல்லாத கிருபையை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் தர விரும்புகிறாரு. அதுக்கு செய்ய வேண்டிய ஒரே விஷயம், கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு எல்லாருக்கும் அந்த கிருபை கிடைச்சிருமா? கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைக்கணும்னா கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். அவர் கர்த்தருக்கு பயந்து, வசனத்துக்கு பயந்து, கட்டளைக்கு பயந்து, அவருடைய பிரசனத்துக்கு பயந்து நம்ம நடந்தோம்னா கர்த்தர் நம்ம மேல அளவில்லாத கிருபையை பொழிய பண்ண தயாரா இருக்கிறாரு. நோவாவுக்கு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைச்சிச்சு. உலகத்துக்கு எல்லா மனுஷனும் பாவம் செஞ்சு அழிந்த போதிலும் நோவாவும் குடும்பத்தை மட்டும் தெரிந்து கொண்டு புது உலகத்தை சிருஷ்டிக்க முடியாத நோவாவும் குடும்பம் தெரிந்து கொண்டாரு. ஏன்னா கர்த்தருடைய கண்கள்ல நோவாவுக்கு கிருபை கிடைச்சிச்சு. இயேசு கிறிஸ்து பூமியில பிறக்கிறதுக்கு கிருபை பெற்றனே நீ வாழ்க என்று மரியாதைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இல்லையா? அந்த மரியாதைக்கு வந்து கிருபை கிடைச்சனாலதான் இயேசு கிறிஸ்து பூமியில பிறக்கிறவங்களுக்கு அந்த மரியாதை கர்த்தர் தேர்ந்தெடுத்தாரு. இன்னைக்கு அந்த கிருபை எப்ப கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? காலை தோறும் கிருபை புதிதா இருக்கிறது. கர்த்தர் சமூகத்தில் அதிகாலை இருந்து கர்த்தரை தேடி துதித்து பாடிய சமூகத்துல காத்திருக்கும் போது கர்த்தர் இது அளவில்லாத கிருபைய, எண்ணிலடங்கா கிருபைய, கிருபை மேல கிருபை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாரு. அவர் கண்களை கிருபை கிடைச்சுன்னா விசேஷ ஆசீர்வாதம், நிறைவான ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதம், அபிஷேகம், வல்லமை எல்லாம் உங்களை தேடி வரும். அதனால அவரிடம் அளவில்லாத கிருபை பெற்றுக்கொள்ள கர்த்தருக்கு பயந்து, அவர் சமூகத்துக்கு பயந்து, அவர் வார்த்தைக்கு பயந்து நடங்க. கர்த்தருக்கு பயப்படுவது ஆயுசாலை பெருக பண்ணுன்னு சொல்லிருக்காங்க. கர்த்தருக்கு பயப்பட ஞானத்தின் ஆரம்பம் சொல்லிருக்காங்க இல்லையா? எல்லா காரியத்தையும் கர்த்தருக்கு பயந்து நடந்தோம்னா கர்த்தர் நிச்சயமா உங்களையும் ஊழியத்தையும் ஊழியத்தையும் செய்யற எல்லா காரியங்களையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து கிருபை மேல கிருபை தந்து அளவில்லாத கிருபையை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you.